குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய நேரத்தில் தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிற கைரோஸ், நம்ம குரோனோஸை விட்டு கைரோஸ்குள்ளே வந்திருக்கிறோம். இது என்னதுங்க? நமக்காக தேவன் ஒரு நேரத்தை ஏற்படுத்தி அவரோடு நாம் இருக்க அவர் நம்மளை இந்த ஜப நேரத்தில் சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பயத்தை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆழமான ஒரு படிப்புக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய பயத்தை குறித்து வசனம் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் மட்டும் என்ன சொல்லி கொடுக்கறது, எல்லாத்தையும் பார்க்க நம்மளுக்கு நேரம் இல்லைனாலும் எவ்வளோ முடியுதோ அதில் நம்ம பார்க்கும் போதே, அதிக வசனங்களை நம்ம வாசித்து ஜெபம் பண்ணும் போதே, வசனங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளும் போதே நம்ம அறிவு ஆழமாகும் இல்லைங்களா? அறிவு ஆழமாகும் போதே நம்மளுடைய நாட்களில் என்னென்ன பிசாசு நம்மளுக்கு விரோதமாக கொண்டு வந்தாலும், when we have the knowledge is powerful. நம்மளுக்கு அறிவு இருக்கும் போதே அது வல்லமையானது. செயல்பாட்டுக்குள்ளே சரியான யுத்தத்தை செய்ய நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து நம்மளை வழி நடத்தும். தேவ பயத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம். தேவ பயம் இருக்கும் போதே ஒரு 10 ஆசீர்வாதங்கள் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோடு நீங்கள் பாருங்கள். முதலாவது, தேவ பயம் இருக்கும் போதே சங்கீதம் 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்கும் போதே முதலாவது கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போதே தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. தேவ பயம் உங்க உள்ளத்துல இருக்கும் போதே the Lord takes pleasure in you. ஹல்லேலூயா. இந்த வருடம் இது நம்ம ஜபமா மாறட்டும் இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன நீங்க பார்க்கும் போதே, அப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக தேவன் என் மேலே பிரியமுள்ளவராக இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டாகட்டும் ஐயா. ரெண்டாவதாக பார்க்கிறோம், தேவ பயம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க உள்ளத்தில் இருக்கும் போதே அவருக்கு உகந்தவன், ஆங்கிலத்தில் அக்செப்டட், அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 103வது சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளோ பெரிதா இருக்கிறதோ, இவ்வளோ பெரிய கேப் இல்லைங்களா? அவ்வளோ கிருபை ஆண்டவர் யார் கொடுக்குறாருங்க? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். 103வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. from everlasting to everlasting. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை யாருக்கு கொடுக்கப்படுதுங்க? இந்த தயவு யாருக்கு கொடுக்கப்படுதுங்க? இந்த இரக்கம் யாருக்கு கொடுக்கப்படுதுங்க? the mercy of God for those who fear him. ஹல்லேலூயா. எவ்வளவு நாளைக்கு? என்றென்றைக்கும் கொடுக்கிறவரா இருக்கிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ அந்த கேப் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ கிருபை கொடுக்குறேன்னு சொன்னார். ரெண்டாவது பார்க்குறோம், என்றென்றைக்கும் கொடுக்குறேன்றாரு. தலைமுறைக்கு அந்த கிருபையை தேவனுக்கு பயப்படுவதற்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் எப்படி இருக்குங்க? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு one generation after another generation, தலைமுறையிலேருந்து தலைமுறை மட்டும் தேவ இரக்கம் பெருகி கொண்டே இருக்குது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, முதலாவது நம்ம பார்த்தோம் தேவனுக்கு பிரியம், தேவனுடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு இருக்கும் போது உகந்த காணிக்கையாக நம்மளை ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்கிறாருங்க? accepted of God. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம் தேவ இரக்கம் நம்மளுக்கு கிடைக்க அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் போது. நாலாவதாக பார்க்கிறோம் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் போது சங்கீதம் 103வது சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு
பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹalleluya. கர்த்தர் அவருக்கு பயப்படுகிறவங்களுக்கு தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு இறங்குறாரோ, how he shows pity. ஹalleluya. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா தகப்பன் என்ன பண்ணுவாங்க, உடனே கிரியை செய்வாங்க, உடனே அவங்களுக்கு இறங்கி வேலை செய்வாங்க. தேவனுக்கு பயப்படுகிறவங்களுக்கு அப்படிதான். ஹalleluya. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தகப்பன் அப்படிதான் உங்க வாழ்க்கையில செயல்படுவார். வாசிங்க என்னோட 112 சங்கீதம் 1 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்ததாக பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். Blessed is the man who fears the Lord. 115 சங்கீதம் 13 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பெரியோரும் சிறியவரையும் கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் 115 சங்கீதம் 11 எப்படி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தருடைய உதவி உங்களோட வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக எந்த விதமான பாவமான காரியங்களாகட்டும், பிசாசு விடுகிற அம்புகளாகட்டும், பயங்கரமான காரியங்களாகட்டும் தொட முடியாதுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால. நான் வெறும் வசனம் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன் எதுவும் சொல்லலைங்க. இதெல்லாம் வசனத்தில் இந்த ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போதே நீதிமொழிகள் 14 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஹalleluya. என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும் போதே you have confidence. ஹalleluya. உங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. எதனால நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க பிள்ளைகளுக்கு எப்படியா அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் கிடைக்கும். ஹalleluya. Their children will have a place of refuge. நீங்க தேவனுக்கு பயப்படும் போதே உங்க பின்னாடி வர சந்ததிக்கு அநேக நன்மைகளை நீங்க செய்கிறவர்களா இருக்கிறீங்க. ஹalleluya. தேவனுக்கு பயப்படுகிற பயம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிறவங்க எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க. வாசிங்க மத்தேயு 10 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹalleluya. மனுஷன் பயம் உங்க விட்டு போயிடும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா மனுஷன் என்ன பண்ண முடியும், வெறும் சரீரத்தை தான் கொல்ல முடியும். ஆனால் ஆண்டவரோ இல்லைங்களா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போது மனுஷ பயம் நமக்குள்ள இருக்காது. ஒரு 365 ஆண்டவர் வேத புத்தகத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோட இருப்பேன், உன் கையை பிடிப்பேன், என் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், உன்னை நான் நடத்துவேன், எது குறித்து நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. மனுஷனுக்கு தீங்குக்கு, பிசாசுக்கு, சாத்தானின் சதித்திட்டங்களுக்கு, எதிர்காலத்திற்காக எதுவாக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். வாசிங்க என்னோட. அடுத்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போதே என்ன ஆசீர்வாதம் பாருங்களேன். சங்கீதம் 145 சங்கீதம் 19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹalleluya. அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம், the desires of those who fear the Lord will be fulfilled. Hallelujah. தேவனுக்கு பயப்படுகிறீங்களா? உங்க உள்ளத்துல என்ன வாஞ்சைகள் இருக்கிறது, என்ன விருப்பங்கள் இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு பயப்படுகிற என்னுடைய மக்களுடைய விருப்பங்களை, desires நான் நிறைவேற்றுவேன். Hallelujah. கடைசியாக நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் 10 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுங்க, பெருக பண்ணும். Praise the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு எருங்கிறது போல கர்த்தர் நம்மளுக்கு எருங்குறார் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சிறியோர் முதியோர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க என்று நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு உதவியா இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது திருட நம்பிக்கையாக நம்ம இருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கல இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கும்போது எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கும்போது நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஆயுசு நாட்களை அதிகமாக்குவார். துன்மார்க்கனுடைய நாட்கள் குறுகி போகும். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும்போது you will be you will live long and your days will be prolonged. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். ஆக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பயத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். பிதாவே உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு உண்டாகட்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு நாளும் அப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே தினந்தோறும் உம்முடைய வசனத்தை வாசித்து புரிந்து கொண்டு உமக்குள்ள நாங்க நிலைத்து இருந்து உமக்கு பயப்படுகிற பயத்துல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவ பயத்துல உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.